எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மஸ்ட் எல்லாரும் ஃபுல்லாக பாருங்க. ஸோ பிட்காயின் வந்து அடுத்த பியர் கண்டிஷனுக்குள்ள போகுதா, அதுக்கப்புறம் என்னோட அடுத்த பிளான் என்ன, பியருக்குள்ள போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றது, அப்புறம் இன்னமும் வந்து பிட்காயின் வந்து புல் ஸ்டேஜ்லாம் இருக்கா, ஆல்காயின்ஸ் இருக்குமா இருக்காதா, எப்போ, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிட்காயினோட பிரைஸ் வந்து $84,400 இருக்கு. நம்ம டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டில் வந்து எடுத்திருக்கு. 74 வரைக்கும் போச்சு. பட் இந்த 50 வீக் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகேங்களா. போன வாரம் போட்ட வீடியோ வந்து நான் வந்து லிக்விடிட்டியை பற்றி டீட்டெயிலாக பேசியிருப்பேன். ஸோ லாஸ்ட் வாரம் போட்ட வீடியோ கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுக்கான லிங்க் கீழே இருக்கும், இங்கேயும் அதுக்கான லிங்க் வந்துடும். ஸோ மஸ்ட் செக் பண்ணுங்க. ஸோ 50 வீக்கை வந்து நல்ல ஒரு சப்போர்ட் வச்சுனா எடுத்திருக்கு. இந்த 50 ரீஜன்னா உடைக்கக்கூடாது. ஓகேங்களா. ஏன்னா இந்த 50 ரீஜன்ங்கிறது வந்து 76 ஆர் 73, அதுக்கப்புறம் 68. ஸோ இதெல்லாம் என்னன்னு கேட்டால் வந்து ரொம்ப குரூஷியலான சப்போர்ட்ஸு, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். ஓகேங்களா. இந்த சப்போர்ட்லாம் வந்து உடைக்கக்கூடாது. உடைச்சிச்சுன்னா பிட்காயின் வந்து உங்களுக்கு வந்து பியர் கண்டிஷனுக்குள்ள போகுதுன்னு அர்த்தம். இப்போ வந்து பிட்காயின் வந்து எந்த கண்டிஷனில் இருக்குன்னு கேட்டால் வந்து நான் இப்போ எந்த கண்டிஷன் இருக்குன்னா ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ வரைக்கும் பிட்காயின் வந்து புல்லிஷ் கண்டிஷன் தான் இருக்கு. இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து புல் மார்க்கெட் ஸ்டேஜஸ்லாம் இருக்கு. பட் 72, 70, 68 உடச்சி வீக்லி க்ளோஸோ இல்லை அந்த மாதிரி வச்சு கீழே வருது, ஒரு கீழே விற்க கொடுத்தா பரவாயில்ல. பட் வீக்லி க்ளோஸ் வச்சு அடுத்தடுத்த வாரங்களில் வந்து அதுக்கும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன்லாம் வேணும். அதுக்கு வந்து ஒரே நாளில் கன்ஃபர்மேஷன் எடுத்துட முடியாது. பிகாஸ் ஆஃப் விக்கோட ஒரு ஸ்ட்ராங்கான விக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி விக்கு கொடுத்து அப்புறம் வி ஷேப்பில் உங்களுக்கு வந்து அப்படியே வந்து ரெக்கவர் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அதனால என்னைய பொறுத்தவரைக்கும் கன்ஃபர்மேஷனுங்கிறது வந்து வீக்லி க்ளோஸ் வச்சு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வாரங்களில் 2 வீக் வந்து தொடர்ந்து அது கீழே க்ளோஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த வாரங்களில் குளோபல் இஷ்யூஸ் அதுக்கு சாதகமாக இருக்காங்கிறத பார்க்கணும். ஏன்னா எப்படி வந்து ஒரு பிட்காயின் வந்து பியர் மார்க்கெட்லேருந்து புல் மார்க்கெட்டுக்கு உங்களுக்கு ஒரு டிரான்சிஷன் ஆச்சுல. நான் கூட வந்து 2022, 2023 போட்ட வீடியோவில் வந்து நான் ஓப்பனாக சொல்லியிருப்பேன் பிட்காயின் வந்து புல் மார்க்கெட் கண்டிஷனில் போயிடுச்சுங்கிறத நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான். ஆனால் அதுவும் நான் வந்து ஒரு நாள் 2 நாளாக வந்து நம்ம டிக்ளேர் பண்ணல, அதுக்கான மாதங்கள் எடுத்துச்சு. அதே மாதிரி தான் இதில் உங்களுக்கு கப்புள் ஆஃப் வீக்ஸ் எடுத்து தான் உங்களுக்கு வந்து பியர் மார்க்கெட் கண்டிஷன்குள்ள போதாங்கிறத நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும். பட் 68, 72 இந்த ரேஞ்சை உடைக்கக்கூடாது. உடைச்சிச்சுன்னா ஆல்காயின்ஸும் டாமினன்ஸும் வந்து இன்னும் ஹெவியாக ஹை போகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. மேபி வந்து அந்த ஆல்காயின் ஸ்லோவாக வந்து அப்படியே டவுன் வரலாம், இல்லை சடன் ட்ராப் கூட வரலாம். ஓகேங்களா. ஆனால் அதை உடைக்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட் எடுக்கனால புல்லிஷ் கண்டிஷனாக இப்போ வரைக்கும் மார்க்கெட் இருக்கு. ஓகேங்களா. அதனால வந்து பேனிக் ஆக வேணாம். ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மஞ்சள் கலருங்கிறது வந்து குளோபல் லிக்விடிட்டி. ஓகேங்களா. குளோபல் லிக்விடிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகலை. உங்களுக்கு வந்து மணி சப்ளை உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் போன வாரம் போட்ட வீடியோவில் வந்து குளோபல் லிக்விடிட்டிக்கும் லோக்கல் M2க்கும் உள்ள வித்தியாசம் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை என்ன டீட்டெயில் நான் காமிக்கிறேன். ஒன்றுமே கிடையாது. இந்த குளோபல் லிக்விடிட்டி இருக்குல்ல, இந்த லிக்விடிட்டியை பொறுத்த வரைக்கும் குளோபல் லிக்விடிங்கிறது வந்து இந்த ஃபெட்டோட ரிசர்வ், அதுக்கப்புறம் வந்து TGAன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க், பேங்க் ஆஃப் சைனா, பேங்க் ஆஃப் ஜப்பானு, இதெல்லாம் சேர்ந்து தான் குளோபல் லிக்விடிட்டி. ஓகேங்களா. M2 மணி சப்ளைன்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டால் வந்து மணி சப்ளை, அமெரிக்காவோட மணி சப்ளை, சைனாவோட மணி சப்ளை இருக்குல்ல, அந்த மணி சப்ளை எல்லாமே இப்போ கொஞ்ச நாளாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நான் வேணால் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு இது எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இருக்கிற அந்த ரிசர்வ் பேங்கோட எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணி, சைனாவோடது, ஜப்பானோடது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து அமெரிக்காவோட மணி சப்ளையை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த மணி சப்ளை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. இந்த மணி சப்ளையும் பிட்காயினும் வந்து கோரிலேட்டாக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது இந்த மணி சப்ளை இப்போதைக்கு வந்து ஹை ஆகிட்டு இருக்கு. அதனால மார்க்கெட்டும் என்னையை பொறுத்த வரைக்கும் பிட்காயின் சொல்றான்னு கொஞ்சம் வந்து ரெக்கவரி ஃபேஸ்க்குள்ள போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. அந்த ரெக்கவரி ஃபேஸுக்கான அந்த அளவுங்கிறது வந்து ப்ரைஸுங்கிறது வந்து உங்களுக்கு 86 ஆறு வந்து 89, 92 இந்த ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் ரேலி வரைக்கும் கொடுக்கலாம். ஓகேங்களா. எப்போ வந்து பிட்காயின் வந்து $1 lakh மேலே போய் வீக்லி க்ளோஸ் வச்சு மேலே போகுதோ அப்போதான் வந்து உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு புல் மார்க்கெட்டுங்கிறத நான் எப்படின்னா ஆல்காயின் சீசனுக்குலாம் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சுங்கிறத நான் நம்புவேன். அது வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு சாப்பிங் மார்க்கெட்டு, அன்சர்டனிட்டி மார்க்கெட், எப்போ வேணாலும் டவுன் போகலாம், திருத்து போகணும் வந்து மேலே போகும், ரிலீஃப் ராலி கொடுக்கும், என்னென்ன சாப்பிங் மார்க்கெட் இது எல்லாமே. ஓகேங்களா. அதனால வந்து இந்த M2 லோக்கல் M2 அப்பனால வந்து ஒரு ரிலீஃப் ராலி கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா. ஆனால் நான் முன்னாடி காமிச்ச மாதிரி குளோபல் லிக்விடிட்டி, அந்த லிக்விடிட்டிங்கிறது வந்து ஆல்காயினோட உங்களுக்கு கோரிலேட் ஆனது.
அது வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா அதுக்கு வந்து ஃபெட்டுங்க. ஸோ ஃபெட்டை பொறுத்து தான் அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போதைக்கு வந்து இன்ஃப்ளேஷன் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாசத்தோட இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் ரொம்ப 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 சூப்பரா வந்திருக்கு. ஆக்சுவலி ட்ரம்ப் வந்து இந்த டேரிஃபை போடலைன்னா கண்டிப்பா வந்து இந்நேரத்துக்கு மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் கண்டிஷனுக்குள்ள போயிருக்கும். மினிமம் வந்து இப்போ மார்க்கெட் வந்து $1 lakh மேல போயிருக்கும். பட் ட்ரம்ப் வந்து அதை விட மாட்டாரு. பிகாஸ் ஆஃப் ட்ரம்போட மாஸ்டர் பிளான் சொல்லி நான் வீடியோ போட்டேன்ல, அதெல்லாம் நீங்க கோரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வேணுக்குனே ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து டிராப் பண்றாரு, பாண்டோட ஈல்ட் லெவலை வந்து கம்மி பண்றாரு. அப்பதான் வந்து ஃபெட் வந்து ஃபோர்ஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கும். அதை வந்து ஏன்னா அவர் ட்ரம்ப் என்ன நினைக்கிறான்னா அந்த மொத்த அமெரிக்காவுமே மொத்த வேர்ல்டு எக்கனாமிக் சிஸ்டமே என்னையை நோக்கி வரணும், ஃபெட்டை நோக்கி போயிடக்கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவா இருக்காரு. ஏன்னா இன்ஃப்ளேஷன் கம்மியா போகுதுங்கிறது உங்களுக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சிருக்கும். இதனால இப்போ இந்த டேரிஃபை போறதுனால டேரிஃபுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃப்ளேஷனரி மெக்கானிசம் தான். அப்படி இருக்கும்போது வந்து இந்த டேரிஃப்ங்கிறது எதுக்கு யூஸ் பண்றாருன்னா ஒரு நெகோசியேஷன் பர்பஸ்க்காண்டி ட்ரம்ப் யூஸ் பண்றாரு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இப்போ யூரோப்பியன் யூனியன் ஆகட்டும், பெரிய பெரிய கண்ட்ரிஸ் இந்தியா மொக்கொண்டு எல்லாமே பேச்சுவார்த்தைக்கு வராங்க. நாங்க 0 to 0 டேரிஃப் பண்ணலாம், இப்போ உங்களுக்கும் டேக்ஸ் வேணாம் எனக்கு டேக்ஸ் வேணாங்கிற கண்டிஷனுக்குள்ள எல்லா கண்ட்ரிஸும் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பத்தி வந்து அமெரிக்காவோட நேஷனல் செக்ரட்டரி என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி வந்து அடுத்த ஒரு 3 மாசத்துக்கு வந்து நம்ம கொஞ்சம் பிஸியா தான் இருக்கும், இன்னும் வந்து பெரிய பெரிய வெடிகள் வெடிக்க சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி வந்து அமெரிக்காவோட நேஷனல் செக்ரட்டரி வந்து இதை சொல்றாரு. அப்படி பாத்தீங்கன்னா ஏப்ரல் இந்த மாசம், மே, ஜூன் இந்த அடுத்த வர 3 மாசத்துக்கு வந்து எண்ணெயை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் அன்சர்டனிட்டியா இருக்க சான்ஸ் இருக்கு. மேபி வந்து உங்களுக்கு ஒரு புல் டிராப் நடக்கலாம், ஒரு சின்ன புல் கண்டிஷன் போகலாம். பட் ஆல்காயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஃபிளெஜ்டான அப்புங்கிறது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளோவான அப்புங்கிறது கண்டிப்பா இருக்குமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஆஃப் ட்ரம்ப் ஃபோக்கஸ் பண்ணதுங்கிறது வந்து சைனாவை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஏன்னா 2019 சைனாவை ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து ட்ரம்ப் இறங்காரு. 300 பில்லியனுக்கு வந்து நான் டேரிஃப் போட போறேங்கிற மாதிரி வந்து ஒரு இஷ்யூ ஃபார்ம் ஆச்சு. எப்பனா வந்து 2019. பட் 2019 கோவிட் வந்தனால வந்து ட்ரம்ப் அதை விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஜோ பைடன் வந்து வின் பண்ணிட்டார்ல. இப்ப திருப்பி வந்து அவர் சைனாவை தான் டைரக்டா ஃபோக்கஸ் பண்ணிருக்கணும், ஓகேங்களா? ஆனா சைனாவை மட்டும் டைரக்டா ஃபோக்கஸ் பண்ணா வேர்ல்டு மீடியா தான் அவரை தப்பா பேசணும்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஃபுல்லா ஒரு டேரிஃபை போட்டு இப்ப வேர்ல்டு ஃபுல்லா ஒரு டேரிஃபை போடும் போது என்ன ஆகும்னா வேர்ல்டு எக்கனாமிலாம் வந்து டவுன் ஆகும் போது மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் உங்களுக்கு பேச்சுவார்த்தை வரும்போது இப்போ வந்து அமெரிக்கா விசஸ் சைனாங்கிற கண்டிஷனுக்குள்ள வந்து இதை கொண்டு போறாரு, ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட் 3 டேஸ்ல ஒரு கோமாளித்தனம் பண்ணா இல்ல 54% ஏத்துறது, இவங்க அங்க ஏத்துறது, கண்ணாப்பானுங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் மண்டே நடந்துச்சுல கோவிட் இருக்குல்ல, இந்த கோவிட்ல நடந்த கிராஷுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து பம்ப் தான் ஆச்சு. அதே மாதிரி தான் நான் சொல்றேன், ஒவ்வொரு மார்க்கெட்டோட ஆப்பர்ச்சுனிட்டியுமே நம்ம அப்படிதான் பார்க்கணும். பட் எனக்கு தெரியும் உங்ககிட்ட இப்ப பணம் இருக்காது, டாலர் கண்டிப்பா இருக்காது. பட் நான் திருப்பி சொல்றேன், நம்ம பணத்தை இங்க திருப்பி இன்ஜெக்ட் பண்றது மட்டுமே வேலை கிடையாது. நம்ம சைக்காலஜிக்கலா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோமா, நம்ம வாங்கின காயின்ஸா நம்ம ஹோல்ட் பண்றோமா, ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்றோமாங்க தான் இங்க மேட்டரே தவிர எனக்கு ஒவ்வொரு கண்டிஷனுமே நம்ம பணம் வந்துகிட்டே இருக்குங்கிறதுக்கு நம்ம ஒன்றும் அம்பானியோ இல்லை அதானியோ கிடையாது. நம்ம கிட்ட டாலர் வந்து பேக்கப்ல இருக்கணும். பட் நம்ம எப்பயுமே அதை வச்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு சைக்காலஜிக்கலா மேனிபுலேட் பண்ணுவாங்க. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கு, அது கண்டிப்பா முடிவை நோக்கி தான் போகும். அண்டு வந்து 2025 இன்னொரு கப்பல் ஆஃப் மந்த்ஸ்ல வந்து டெப் சீலிங் இஷ்யூ நடக்க போகுது. அண்டு வந்து ஃபெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த குளோபல் லிக்விடிட்டி என்ன பண்ண போறாங்கன்னா QT குவான்டிடேட்டிவ் டைட்டனிங்கை வந்து அப்படியே ஃபிளாட் பண்ணிட்டு மறைமுகமா குவான்டிடேட்டிவ் ஈஸ்னிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதாவது வந்து லிக்விடிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்ஜெக்ட் பண்ண போறாங்க. இது எப்படி இன்ஜெக்ட் பண்ண போறாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற செக்யூரிட்டி பாண்ட்ஸ் எல்லாம் வித்துட்டு அதை வந்து ட்ரெஷரியில வந்து கொண்டு வர மாதிரி அவங்க கொண்டு வராங்க. இது வந்து மறைமுகமான லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன், ஓப்பனா டிக்ளேர் பண்ணாம இதை பண்றாங்க. ஸோ ஓவராலா வந்து நீங்க இந்த டேரிஃப் நினைச்சோ வந்து ரொம்ப பேனிக்கா வேணாம், ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணுங்க. இதான் வந்து மேட்டருங்க. இதான் ஃபண்டமெண்டலி அந்த டெக்னிக்கலாகவும் இதான் வந்து விஷயங்கள், ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த இதெல்லாம் ஒதுக்கிடுவோம். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ்ல நான் சொல்ல போறேன். ஓகே, இதை வந்து நினைச்சு குழப்பிக்காதீங்க, இது ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ், ஓகேங்களா? இப்போ நான் சொன்னேன்ல இந்த 68 இந்த 72 இந்த கன்ஃபர்மேஷனை மார்க்கெட் உடைச்சிருச்சு, ஓகேங்களா? இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் போயிடுச்சு. அப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பனா சொல்லணும்னா உங்களுக்கு பியர் மார்க்கெட் கண்டிஷனுக்குள்ள ஷார்ட் டர்மோ இல்லை அது எப்போங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும், ஃபியூச்சர்லாம் முடிவு பண்ணணும். அப்படி கண்டிஷனுக்குள்ள போகும்போது நான் என்ன பண்ணுவேன், ஏன் பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நான் வந்து அதுக்கப்புறம் ஆல்காயினை பை பண்றதை நிப்பாட்டிடுவேன். அதுக்கப்புறம் நான் பிட்காயினும் அண்டு ஒரு சில ஆல்காயின்ஸ் லார்ஜ் கேப் எத்தீரியம் அதுக்கப்புறம் சொலானா இந்த மாதிரி லார்ஜ் கேப் ஆல்காயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணி
நான் மணியை வந்து சேர்க்க ஆரம்பிப்பேன். ஓகேங்களா? அப்ப இப்போ பிட்காயின் வந்து சப்போஸ் பியர் மார்க்கெட்ல போகலன்னோ, சப்போஸ் எக்ஸெப்ஷன் கேஸ்ல அது போகும் பட்சத்துல அந்த கேஸ் வந்து எந்த அளவுக்கு போகும்னு கேட்டா வந்து உங்களுக்கு பிட்காயினோட கோல்டன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது வந்து 200 வீக் மூவிங் ஆவரேஜ். இப்போ வந்து அந்த 200 வீக் மூவிங் ஆவரேஜ்ங்கிறது வந்து 50,000ல இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல வந்து அந்த ஏன்னா உடனே பிட்காயின் சடனா அப்படி கீழே போயிடாது. அங்கேருந்து ஒரு 1 இயர் எடுக்கும். 1 இயர் டு 1.5 இயர்ஸ் எடுக்கும். இல்ல 1.25 வருஷம் எடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1.25 வருஷத்துல நான் பணத்தை வந்து மாசம் கொஞ்சம் சேர்க்க ஆரம்பிப்பேன். ஒரு அமௌண்ட் ஆஃப் மணியை வந்து ஒர்க்குக்கு போயோ இல்லை வேற ஏதாவது சோர்ஸ் ரெடி பண்ணி நான் சேர்க்க ஆரம்பிப்பேன். அப்போ 200 வீக் மூவிங் ஆவரேஜ்ங்கிறது வந்து உங்களுக்கு கோல்டன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. எப்பவுமே இந்த 200 வீக் மூவிங் ஆவரேஜ் கீழேயும் ஒரு 30% ஒரு மார்க்கெட் வருது. அப்படி கணக்கு பண்ணி பார்த்தா இப்போ 50,000 இருக்கு. மேபி ஒரு 40,000 38,000 வருதுன்னா பிட்காயின் இல்ல எத்தீரியம் இந்த மாதிரி ரேஞ்சஸ்ல நான் அந்த 1.25 வருஷம் நான் சேவ் பண்ணதை வந்து அமௌண்ட்டை வந்து இறக்குவேன். ஓகேங்களா? ஏன்னா பிட்காயின் வந்து அந்த 50,000 இல்ல 45 போதுல லாங் டேர்ம்ல என்னைய பொறுத்த வரைக்கும் பிட்காயினும் எத்தீரியமும் பெரிய பாசிட்டிவ் கண்டிஷன்லாம் போக போகுது. மேபி 500,000 இல்ல 1 மில்லியன் கூட ஃபியூச்சர்ல போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப சப்போஸ் ஒரு மேக்ரோ கண்டிஷன்ல வந்து ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ்ல ஒரு பியர் மார்க்கெட்ல போகுதுன்னா நான் உடனே மார்க்கெட்டை விட்டு நான் வெளியே போறேன், மார்க்கெட் வேணாம், அது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போற அளவுக்கு வந்து நான் வந்து தற்கொலை கிடையாது. பிகாஸ் ஆஃப் இதுல ஒரு 5 வருஷம் இருந்தாச்சு, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 இயர்ஸ் இருந்தாச்சு. நான் அந்த ஃபீல்டுக்கு வரும்போது எனக்கு 21, இப்போ எனக்கு 28 to 29 ஆக போகுது. இப்போ இவ்வளவு வருஷம் டேட்டா எல்லாமே என்கிட்ட இருக்கு. இவ்வளவு நான் வேஸ்ட் பண்ணிட்டு தூக்கி போட்டு என்னால போக முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பணத்தை சேவ் பண்ணி 200 வீக் மூவிங் ஆவரேஜ் கீழே இல்ல 15% அந்த ரேஞ்சில இருந்து நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பேன். அண்ட் எத்தீரியம் அந்த மாதிரி காயின்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது லாங் டேர்ம்ல எத்தீரியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 8x கொடுக்க சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. பிட்காயினை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 8x கொடுக்க சான்ஸ் இருக்கு. ரெண்டுமே ஒரு 8 to 10x கொடுக்க சான்ஸ் இருக்குல்ல. அப்ப நான் இறக்குற பணம் வந்து ஃபியூச்சர்ல வந்து அந்த பணம் வந்து எனக்கு மொத்தமா பிட்காயின்லயும் எத்திரித்து இறக்கும் போது அதுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து என்னோட எக்ஸெப்ஷன் பியர் மார்க்கெட் பிளான். நீங்க கேட்கலாம், அப்ப நான் இப்ப வாங்கி வச்ச ஆல்காயினா என்ன பண்றது அப்படின்னு கேள்வி உங்ககிட்ட இருந்து வரும். என்னைய பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். 2 மாசத்துக்கு முன்னாடி ரீஸ்ட்ரக்சர் த போர்ட்ஃபோலியோன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது என்னன்னு கேட்டா, இப்ப நீங்க வாங்கி வச்சுக்கணும் ஆல்காயின், அந்த ஆல்காயினை அப்படியே வச்சுக்க முடியாது. பிகாஸ் ஆஃப் இப்ப நான் நான் ஏல சொல்லியிருக்கேன், அப்புறம் சேஞ்ச் இப்படி நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த சேஞ்ச் இப்படியோ பாலியோ இல்ல 0x0வோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து அவுட்டேட் ஆக சான்சஸ் இருக்கு. மேபி இன்னொரு 1.5 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ இல்ல அப்போ ஒரு புதுசா ஒரு ட்ரெண்ட் வரலாம். அந்த ட்ரெண்ட்ல பேஸ் பண்ண காயின்ஸை வந்து அப்படியே நம்ம சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கணும். இப்போ எப்படின்னா இப்போ 0.05ல வந்து ஒரு காயின் பிரைஸ் இருக்குன்னா, இப்போ வேற ஒரு ட்ரெண்ட்ல வந்து வேற ஏதாவது ஒரு காயின்ஸோ நல்ல காயின்ஸோ அதோட கொஞ்சம் அதிகமாகனா இது அப்படியே இந்த காயினை வித்துட்டு அதே பிரைஸ்ல இருக்க வேற காயின்ல சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்குங்கிறத நான் சொல்றேன். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்மளுக்கு இது எல்லாமே நான் எக்ஸெப்ஷன் கேஸ் தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? இது உடனே இது நாளைக்கே நடந்துரும், இது அவ்வளவுதான் அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடாது. இதுக்கான கன்ஃபர்மேஷன் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம பிட்காயினை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும் நம்ம பண்ணும்போது, பிட்காயின் எத்திரியத்தை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும்போது நம்ம வந்து பழைய லாஸை ரெக்கவர் பண்ணிடலாம். அண்டு வந்து இதுக்கான ப்ராஃபிட், ஏன்னா மினிமம் 5 to 6 லேக் வரைக்கும் ஃபியூச்சர் வந்து பெரிய உள்ள பிட்காயின் டிமாண்டிங்கான பொருள் தான். ஸோ அப்படி போகும்போது நம்ம அதையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து என்னோட பியர் மார்க்கெட்டான எக்ஸெப்ஷன் பிளான். ஸோ இது உங்களுக்கு பேனிக் ஆகியிருக்கும், பட் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். பட் இப்போதைக்கு மேக்ரோ கண்டிஷன் எல்லாமே பாசிட்டிவாக தான் போயிட்டு இருக்கு. நம்மளுக்கு இதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. அண்டு இன்ஃப்ளேஷன் கம்மியாகிட்டு இருக்கு. ஃபியூச்சரில் இன்ஃப்ளேஷன் அதிகமானோம், அதுக்கான ப்ராக்ரஸ் நம்ம பொறுமையாக இருந்து பார்க்கணும். இப்போதைக்கு புல் கண்டிஷன்லாம் இருக்கு. நான் எக்ஸெப்ஷனுக்கு தான் அந்த பிளானை சொன்னேன். இந்த பிளானை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ நம்ம பேசுவோம், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுக்கு நான் பிபிடி மாதிரி போட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் மஸ்ட் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? பாய்.